சரி, நேற்று என்ன பாடம் பார்த்து நாங்கள் பைதர்சன் தேற்றம் பார்த்து நாங்கள் பைதர்சன் தேற்றம் என்ன சொல்லுது? என்னட்ட படிச்சு நாங்கள் பைதர்சன் தேற்றம் ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் மீது இந்த ஏசி என்றது செம்பக் ஏசி என்ற பக்கம் அதாவது செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் மற்ற இரு பக்கங்களிலும் செங்கோணத்தை ஆக்குற மற்ற இரண்டு பக்கம் எது? இந்த பக்கம் இந்த பக்கம் மற்ற இரு பக்கங்களினது பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் மற்ற இரு பக்கங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். சரியோ? அப்போ செங்கோண முக்கோணில செம்பக்கத்தின் மீது வரையப்பட்ட சதுரத்தில பரப்பளவு மற்ற இரண்டு பக்கங்களின் பரப்பளவுக்கு சதுரத்தின் மீது வரையப்பட்ட பரப்பளவு கூட்டுத்தொகை சமனாகும். அப்ப இந்த சதுரத்தில பரப்பளவு அளவு சீதானே, இந்த பக்கம் சி, இதுவும் சீதானே. அப்ப விளங்குறாங்க கலப்பு. அப்ப இந்த பக்கத்துல பரப்பளவு வந்து சி வர்க்கம். அப்ப ஏசி என்ற பக்கத்தின் மீது வரையப்படுற பரப்பளவு சி வர்க்கம். சி வர்க்கம் நிலங்காலம் தானே. அதே மாதிரி பிசி என்ற பக்கத்தின் மீது சரியா, நான் மேற்கடையில தன்னு சொல்லிட்டு போறேன். பிசி என்ற பக்கத்தின் மீது வரையப்படுற பரப்பளவு பரப்பளவு அது என்ன? பிசி என்ற பக்கத்தின் மீது வரையப்படுறது டி வர்க்கம். டி வர்க்கம். அதே மாதிரி ஏபி என்ற பக்கத்தின் மீது வரையப்படுற பரப்பளவு பரப்பளவு எவ்வளவு? ஏபி என்ற பக்கத்தின் மீது வரையப்படுற பரப்பளவு நிரந்தர அகலம். இது ஏ. அப்ப நிரந்தர அகலம் என்றால் ஏ வர்க்கம். என்ன படுத்தினாங்க? ஒரு செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் மீது வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு பைதரசேட்டம் என்றது செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தின் மீது வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு மற்ற இரு பக்கங்களின் அதாவது செங்கோணத்தை ஆக்கும் மற்ற இரு பக்கங்களின் பரப்பளவு கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப சி வர்க்கம். ஏன் இந்த சதுரத்தின் பரப்பளவு சி வர்க்கம். இந்த சி வர்க்கம் எதுக்கு சமன்? இந்த பக்கத்தின் மீது வரையப்படுற இந்த சதுரத்தின் பரப்பளவு இந்த பக்கத்தின் மீது வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு இந்த கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப இந்த பக்கத்து சதுரத்தின் பரப்பளவு ஏ வர்க்கம். அங்கால என்ன? டி வர்க்கம். சரியா? இதுதான் பைதரஸ் தேற்றம். சரியா? பைதரஸ் நேர்வராளர்களுக்கு சொல்லுகிறது பைதரஸ் தேற்றம் என்ன மாதிரி. சரியோ? அப்ப சி வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சர டி வர்க்கம். அப்ப இதை நாங்க என்னென்ன இதுல இந்த பைதரஸ் இதுல என்னென்னு வந்தோம்னா இந்த செம்பக்கத்தின் பரப்பளவு இந்த செம்பக்கம் இருக்கிற செங்கோணத்திற்கு எதிராக இருக்கிற பக்கம் செம்பக்கம். மற்ற இதை வந்து செங்கோணத்துக்கு என்ன பக்கத்துல இருக்கணும். அவை இவ ரெண்டு பேரும் அயல் பக்கம். செங்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிறபடியே அயல் பக்கங்கள். அப்ப இந்த செம்பக்கத்தின் வர்க்கம் இருக்குல்ல, இந்த செம்பக்கம் பாருங்க சீதான் இருக்குல்ல. அப்ப சி வந்து சி இந்த வர்க்கம் இந்த செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற இரு ரெண்டு பக்கங்கள வர்க்கங்கள கூட்டுத்தொகை சமனம் இருக்கு. சி வர்க்கம் எதுக்கு சமன்? ஏ வர்க்கத்தின் பி வர்க்கத்தினே கூட்டுத்தொகைக்கு சமன். கிளியராங்களா? இதுதான் பைதரஸ் தேற்றம். சரியோ? பைதரஸ்ல சின்ன ஒரு கேள்வி நேற்று வராத சின்ன கேள்வி பார்ப்போமா? இது ஒரு முக்கோணி, செங்கோண முக்கோணி. இது செம்பக்கம். இது ஏ, பி, இது சி. பிசி வந்து 4, இது 3. அப்ப ஏசி எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. ஏசி என்ன படிச்சு நாங்கள் பைதரஸ் தேற்றம் செம்பக்கத்தின் வர்க்கம்
மற்ற ரெண்டு பக்கத்துல வர்க்கத்துல கூட்டுத்தொகைக்கு சமனோ இல்லையோ? அப்ப என்ன எழுத அப்புறம் பைதகரத்தின்படி பைதகரத்தின்படி மேல எழுதுறேன். பைதகரத்தின் தேற்றப்படி பைதகரத்தின் தேற்றப்படி சரியோ? என்ன வரப்போகுது? ஏ பி வர்க்கமும் பி சக பிசி வர்க்கமும் எதுக்கு சமன்? ஏசி வர்க்கத்துக்கு சமன். சரியோ? ஏசி வர்க்கத்துக்கு சமன். ஏசி அட்மிட் பண்ணி விடுங்க சார். உங்களோட இது மைக் வந்து மியூட் ஆயிடுது. அட்மிட் பண்ணி உங்களோட மைக் சார், உங்களோட மைக் அட்மிட் பண்ணி விட்டுருக்கீங்க. சரி, இந்த மைக் ஒண்ணுலாம் இருக்குது. அதில் செக் பண்ணுங்க இருக்கா இதில். இப்போ இப்போ ஓகே 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 ஓகே. அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு நேட்டியான் வகுப்பு உங்களோட சேனலில் போடப்பட்டிருக்கு. உங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து செக் பண்ணி கொள்ளுங்க இருக்காவா. இது இன்றைக்கு 2வது வகுப்பு. போர்ட் கிளியர் இல்லையா? கிளியரா இருக்கா போர்ட்? ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிளியர் இல்லையாண்டு. ஹலோ, போர்ட் கிளியரா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி, பாடத்துக்கு போவோமா? யாரு கிளியர் இல்ல? அக்ஷயா, போர்ட் கிளியர் இல்லையா? மற்றவளுக்கு கிளியரா இருக்கு, உங்களுக்கு இல்ல. சில இடங்கள்ல நெட்வொர்க் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நெட்வொர்க் பிரச்சனையா போனவங்க இருக்கும். செக் பண்ணுங்க, கவரேஜ் பிரச்சனையா இருக்கும். சரியா? மெனக்கடையிலாவது கேள்வி போவோம். சரியோ? அப்ப ஏசி வர்க்கம் இந்த பக்க சம்பகத்துல வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கத்துல வர்க்கத்துக்கு கூட்டு வச்சாங்க. ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். கிளியரா இருக்கா? தெரியுதா? ஏசி வர்க்கம் ஏபி வர்க்கத்தினையும் பிசி வர்க்கத்தின கூட்டு வச்சாங்க. அப்ப ஏசி என்றது என்ன? ஏசி தான் காண போறோம். ஏபி தெரியும் தானே? ஏபி எவ்வளவு? 3. 3 வர்க்கம் சமன் ஏபி எவ்வளவு? 3 வர்க்கம் சக பிசி எவ்வளவு? 4 வர்க்கம். சரியா? அப்ப ஏசி என்று வரப்போகுது. ஏசி என்று காண போறிய 3 வர்க்கத்தையும் 4 வர்க்கத்தையும் கூட்டணும். ஏசி வர்க்கம் 3 வர்க்கம் எத்தனை? 9. பிசி வர்க்கம் எத்தனை? 4 வர்க்கம் 16. அப்ப கூட்டினா ஏசி வர்க்கம் 25. ஒரு நேர்நிறை எண்ணுக்கு நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு நேர்நிறை வர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுக்கலாம். சரியோ? அப்ப நேர்நிறை எண்ணுக்கு முதலாவது நேர்நிறை எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா வாரது நேரல். அப்ப இந்த நிறை வர்க்கம் இருக்கல 25க்கு வர்க்க மூலம் தெரியும் தானே உங்களுக்கு? 5 தெரியும் தானே? அப்ப நேர் நிறை வர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா வாரது நேர்நிறை எண். அப்ப ஏசி எவ்வளவு? ஏசி வந்து வர்க்க மூலம் 25. அதோட பெருமானம் 5 சென்டிமீட்டர். கண்டுபிடிச்சிருக்கிறீங்க முதல்ல. நல்லதா? சரி, இனி நாங்கள் கேள்விகள் செய்ய போறோம். சரியோ? முதலாவது இந்த கேள்வியை செய்யுங்க. முதலாவது இதை செய்யுங்க, இந்த கேள்வி. சரியா? முதலாவது எக்ஸ காணுங்க. எக்ஸ கண்டுபிடிக்கலாம் தானே? ஒரு செங்கோண முக்கோணியில சொல்றேன் நான். ஏதாவது ஒன்று தெரியாம கேட்டா மிச்ச ரெண்டு பக்கமும் தெரியுமாட்ட அர்த்தம். சரியோ? ஒன்று இது இதை கேட்கலாம், இல்லாட்டி இதை கேட்கலாம், இல்லாட்டி இதை கேட்கலாம். ஆனா மற்ற ரெண்டு பக்கம் தெரிஞ்சிருக்கணும். 3 பக்கம் இல்ல செங்கோண முக்கோணிக்கு. எந்த ஒரு முக்கோணிக்கு 3 பக்கம் பெறும். இது செங்கோண முக்கோணி என்றபடியா
இதுல என்ன செய்யணும் பைதரசேதம் போடலாம் மற்ற முக்கோணிகளுக்கு போடலாம் செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் பைதரசேதம் பாவிக்கலாம அப்ப அதுல பைதரசேதம் பாவிக்க இந்த வேற பைதரசேதத்துல ரெண்டு பக்கம் தெரிஞ்சிருக்கணும் தெரியும் ரெண்டு பக்கம் தெரிஞ்சாதான் சீயா காணலாம் இல்ல இந்த பக்கம் தெரிஞ்சிருந்தா இதை காணலாம் இந்த பக்கம் தெரிஞ்சிருந்தா இதை காணலாம் இது மாறி பிய காணலாம் ஏ காணலாம் சிய காணலாம் அதுக்கு ரெண்டு பக்கம் தெரிஞ்சிருக்கணும் கட்ட இப்ப இதுலதான் ரெண்டு பக்கம் தெரிஞ்சிருக்கு எக்ஸா கண்டுபிடிக்கலாம் தானே கண்டுபிடிக்கலாம் இதுல வைய கண்டுபிடிக்கலாம் தானே சரியோ வைய கண்டுபிடிக்கலாம் எல்லா கேள்வியும் ஒரு தொழுதுங்க வேண்டாம் கேள்வி தான் செய்ய போறோம் முதலாம் வேலையே செய்வோமா இது எக்ஸ் இது 6 சென்டிமீட்டர் இது 8 சென்டிமீட்டர் எக்ஸ்ன்றது என்ன செம்பக்கம் அப்ப செம்பக்கത്തിന്റെ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் മറ്റേ രണ്ട് പക്കത്തിന്റെ വർക്കത്തിന്റെ കൂട്ടുതൊകை സമം 6 വർക്കത്തിനും 8 വർക്കത്തിന്റെ കൂട്ടുതൊகைക്കും സമം அப்ப எக்ஸ் எவ்வளவு ஒரு எக்ஸ் வர்க்கம் என்ன வர போகுது 36 சக 64 கூட்டினா 100 தெரியும் எக்ஸ் வர்க்கம் 100 என்னோட படிச்சாங்க நிறைவர்க்க எண்ணுக்கு அதாவது நேர்நிறைவர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தா வீடியோ கிளியரா இருக்கா சரி நேர்நிறை எண்ணுக்கு அதாவது நேர்நிறை வர்க்க எண்ணுக்கு நேர்நிறை வர்க்க எண்ணுக்கு இப்ப மைனஸ் என்ற எண்ணுக்கு -100க்கு நீங்கள் எக்ஸாம்பிள் -100 வர்க்க மூலம் எடுக்கலாம் அதுக்கு எடுக்கலாம் தெரியும் இது வடிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல நேர் எண்ணு இருக்கணும் பிளஸ் இருந்தா தான் எடுக்கலாம் வர்க்க மூலம் மறை எண்ணுக்கு நாங்க படிக்கல அது எல்லாம் படிக்கல ஓ எல்லாம் படிக்கலையா அப்ப எக்ஸ் வர்க்கம் சரியா சமன் 100 இது நேர்நிறை வர்க்கம் நேர்நிறை வர்க்கம் என்னன்னா 10 வர்க்கம் 100 10 வர்க்கம் அப்ப இதுக்கு நாங்க வர்க்க மூலம் எடுத்தா ரெண்டு பேரும் 10 தானே 10 சென்டிமீட்டர் சரியோ அடுத்த வெளியே செய்யுங்க அடுத்த வெளி இந்த வட்டக்களியை செய்யுங்க ரெண்டாவது வட்டக்களி வட்டக்களியை செய்யுங்க இப்ப வட்டக்களி என்ன சொல்லுங்கடா ஏபி விட்டம் எனில் வட்டத்தின் ஆரையை காண்க ஏபி விட்டம் வட்டத்தின் ஆரையை காணட்டா ஏசி தந்திருக்கு பிசி தந்திருக்கு ஓ கேமரா கொஞ்சம் ஆஃப் ஆகுது இப்ப தெரியுதா கேமரா இந்த வட்டக்களியே செய்யுங்க சரியா வட்டக்களி ஏபி விட்டம் எனில் ஆரையை காணுங்க நான் அதுல ஒன்றும் போடல அந்த வட்டத்துல நீங்க தான் கண்டுபிடிக்கணும் வட்ட இதழ் படிச்சீங்களா வட்ட தேட்டங்கள் வட்ட தேட்டங்கள் படிச்சீங்க தானே மையத்தில் இருக்கிற கோணம் என்ன செய்யும் துண்டா கோணங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஒரே வில்லினால் மையத்தில் எதிரமைக்கப்படுற கோணம் மத்திய வில்லில எதிரமைக்கப்படுற கோணத்தின் 2 மடங்கு படிச்சிருப்பீங்க வேற என்ன படிச்சீங்க அரைவட்ட கோணம் 90 வாகை என்று படிச்சிருப்பீங்களோ அரைவட்ட கோணம் 90 வாகை மேல வேற என்ன படிச்ச நீங்கள் ஒரே துண்டா கோணங்கள் படிச்சிருப்பீங்கள் இதெல்லாம் இனி இந்த நிறுவல்களுக்கு வரப்போகுது
கேமரா கிளியர் இல்லையா? கவரேஜ் சரியா இருக்கா? கவரேஜ் சில பேர் ஃபோன் கவரேஜை செக் பண்ணுங்க. வேற யாருக்கும் கேமரா கிளியர் இல்லாம இருக்கா? கேமரா கிளியர் இல்லாட்டி அம்மா நெட்வொர்க்கை தான் நீங்க செக் பண்ணணும். வேற மெட்டாக்கள் கிளியர்ன்றபடியா எல்லாருக்கும் கிளியர் இல்லாம இல்லை தானே? ஓகே, கிளியர் இல்லாட்டி திருப்பி இருக்கலாம், கிளியர் அழுகுறதுனா சில எழுத்து கிளியர் இல்லாம இருக்கலாம். எழுத்து கிளியர் இல்லாம இருக்கு இதுல வட்டத்தை கீற நேரம் கிளியரா இருக்கணும். இது 9, இது 12. சரியா? இப்ப ஏபிய காண சொல்லி கேட்கிறோம். சரி, கேமரா பிரச்சனை கொடுக்குதான். ஏபிய காண சொல்லி கேட்டிருக்கோம். சரியா? ஏபி விட்டோம்னு சொல்லி இருக்கிற. அப்ப விட்டத்துல ஆர என்ன செய்யலாம்? ஆரையா கண்டாச்சிட்டு தானே அரைவட்ட கோணம் 90 தானே. ஏபி விட்டத்தினால் கருதியில் அமைக்கப்படுற கோணம் 90 பாகை. விட்டத்தினால் கருதியில் அமைக்கப்படுற கோணம் 90 பாகை. அப்ப 90 பாகை என்றா கேமரா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இந்த கேள்வியில இருக்க எழுதுங்க. கேமரா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, செக் பண்ணணும். கண்டுட்டீங்களா? 6:7:5. என்னென்ன கண்டுபிடிச்ச நீங்க ஏபி எத்தனை 7:5 கண்டுபிடிச்சிருக்கீங்க. முதல்ல என்ன செய்யணும்? இதான் 92 போடணும். அரைவட்ட கோணம் அல்ல. அப்ப இந்த பக்கத்துல வர்க்கத்திலையும் இந்த பக்கத்துல வர்க்கத்திலையும் கூட்டுத்தொகை ஏபி இந்த வர்க்கத்துக்கு சமன். ஏபி இந்த வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சக பிசி வர்க்கம். அப்ப ஏபி இந்த வர்க்கம் ஏபி இந்த வர்க்கம் ஏசி இந்த வர்க்கம் சக பிசி இந்த வர்க்கத்துக்கு சமன். ஏசி இந்த வர்க்கம் எவ்வளவு? 9 இந்த வர்க்கம். சக பிசி இந்த வர்க்கம் எவ்வளவு? 12 இந்த வர்க்கம். அப்ப கூட்டினா எத்தனை? 104. இது 144. இது 81. கூட்டினா ஏபி எவ்வளவு? ஏபி இந்த வர்க்கம் 225. அப்ப ஏபிய காணலாம் தானே? ஒரு நிறை வர்க்க எண் 225 என்பது ஒரு வர்க்க மூலம் இருக்கிற எண், நிறை வர்க்க மூலம் இருக்கிற எண். அப்ப இதுக்கு வர்க்க மூலம் எடுக்கலாம். சரியோ? ஏபி சாம வர்க்க மூலம் 225 எடுத்தா 15. அப்ப ஆறு தானே கேள்வி. 15 என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். அப்ப ஆறு எவ்வளவு? 6 7.5 சென்டிமீட்டர். சரியோ? விளங்குதா? கேள்வி விளங்கிடுதா? விளங்காதாக்கள் கேளுங்க. கேமரா கொஞ்சம் ஓப் ஆகுதுதான். எல்லா கேள்வியும் செய்யலாம். இது தொடலியல் வருது, வட்ட நாட்பக்கல் வருது, எல்லாம் கூட பாடத்துல இருக்குதானே. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்த்துட்டு போக போறோம். சரியோ?
இப்ப இதுகெல்லாம் கிளியர் ஆயிட்டோம்னா இப்ப இந்த அங்கால இதுகளை பத்தி கணக்கு மினக்கிட தேவையில்ல. அடுத்த கேள்வியை செய்யுங்க. அடுத்த இந்த கேள்வி, இந்த கேள்வியை செய்யுங்க. மூன்றாம் கேள்வி. இது சின்ன கேள்வியா, வைய கண்டுபிடிக்கும். இதுல வைய கண்டுபிடிக்கும். வையை காண்க. தகண்டு போடுங்க பைதர் சேருத. அந்த போடுங்க பைதர் தேட்டத்தின்படி. பைதர் ஹேரசின் தேற்றப்படி பைதகரசின் தேற்றப்படி. பைதர் சேர்த்து எழுதுங்கோ. கேமரா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு பிள்ளைகள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க. அடுத்த கிளாஸ் பிரச்சனை இல்லாம இருக்கும். பைதர் சேர்த்துல என்ன படிச்சு நீங்கள் இந்த கேள்வி. இந்த பக்கத்துல வர்க்கம், இந்த பக்கத்துல வர்க்கத்தின் கூட்டுத்தொகை. இது செம்பகம் இல்ல. செம்பக்கத்தின் வர்க்கம் வந்து மற்ற ரெண்டு பக்கத்தின் கூட்டுத்தொகை சமன். எங்களுக்கு இது தெரியாது. அப்ப இவர் என்ன வைப்போம், ஒரு எக்ஸ் ரெண்டு வைப்போம். எக்ஸா கண்டுபிடிக்கலாம் தானே. எக்ஸ் வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கத்தின் கூட்டுத்தொகை சமன். மூணுல வர்க்கம் எத்தனை? மூணுல வர்க்கம் சக நாலுண்ட வர்க்கம். மூணுண்ட வர்க்கம் சக நாலுண்ட வர்க்கம். சரியா? எக்ஸ் வர்க்கம் மூணுண்ட வர்க்கம் சக நாலுண்ட வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் எவ்வளவு? 9 சக 16. எக்ஸ் 25. எக்ஸ் வர்க்கம் 25. எக்ஸ் எவ்வளவு? 5. சரியா? எக்ஸா கண்டுபிடிச்சாரு. எக்ஸ் 5ண்டா வையா கண்டுபிடிக்கலாம் தானே. 5ண்ட வர்க்கத்தும் 12ண்ட வர்க்கத்தை 5 வரும். இது சம்பக்கம். வைன்றது சம்பக்கம். அப்ப வை சம்பகம் வேண்டா என்னோட கண்டுபிடிப்போம். y வர்க்கம் சமன் x வர்க்கம் சக 12 வர்க்கம் y வர்க்கம். அப்ப x இந்த வர்க்கம் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டா? 5. 5 வர்க்கம் சக 5 வர்க்கம் சக 12 வர்க்கம். கூட்டினா எவ்வளவு? 25 சக 144. வயர்ல ஏதோ ஷார்ட் இருக்குது, கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்க. அப்ப என்னோட காணவியல் y வர்க்கம் சமன் 169. y எவ்வளவு? 169 வர்க்கம் எவ்வளவு? 13. y வந்து 13. அடுத்தது இந்த கலியை செய்வோம். மூன்றாவது போட்டனா இது நாலாவது கேள்வி. சரி, நாலாங்கலி வட்டத்தை செய்யுங்க. வட்டக்கலிய
எல்லா தியரமும் படிப்பிக்கப்படுமே, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சரியா? எடுத்து வச்சுக்காக எடுத்து வச்சிருங்க. தியரம் வந்து எல்லா தியரமும் கற்பிக்கப்படும். யோசிக்காதீங்க. கேள்வி செஞ்சிட்டீங்களா? 4வது கேள்வி. இது செங்குத்தேன் செங்குத்து. வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து கோடு என்ன செய்யும்? நாணை. ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து கோடு நாணை என்ன செய்யும்? இருசம கூறுடுமல்ல. ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து கோடு நாணை வந்து இருசம கூறுடும். சரியோ? வட்டத்துல படிச்சிருப்பீங்க நீங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு ஒரு நாண் இருக்கு. இதோ சரியா? மையம் நாணுக்கு வரையப்படும் செங்குத்து கோடு. வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து கோடு நாணை இருசம கூறுடும். நாணை இருசம கூறிடும். சரியா? வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து கோடு நாணை இருசம கூறுடும். இந்த பகுதியும் இந்த பகுதியும். சரியா? அப்ப இங்க பாவிக்க போறோம் இந்த தியரத்தை. பாருங்க, மையத்திலிருந்து நாணுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கிறான். இது சமன். சரியா? எங்களுக்கு என்ன கேள்வி? ஏபி சமன் 12 சென்டிமீட்டர். ஏபி தெரியும் 12 சென்டிமீட்டர். ஓடி வந்து 5 சென்டிமீட்டர். ஓடிங்க இவர் 5 சென்டிமீட்டர். இனி வட்டத்தின் சுற்றளவை முதலாம் தசமதானத்திற்கு காண்க. வட்டத்தின் சுற்றளவை முதலாம் தசமதானத்திற்கு காண்க. வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன சமன்பாடு? 2πr எல்லாட்டி பை டி. சரியோ? அப்ப இங்க டிய காணணும், எல்லாட்டி ஏரிய காணணும். ஏரிய காணுறதோ பட் விட்டதா காணுறதோ சுவம். ஏரிய கண்டா சரி. ஏன் ஏரிய காணணும்? இங்க வேற ஒரு செங்கோண முக்கோணி, 2 செங்கோண முக்கோணி இருக்குது. சரியோ? இதுக்கு சமன் சொல்லி இருக்கிறோம். ஏபி வந்து 12. ரெண்டா இந்த பக்கம் எவ்வளவு? 6. இது மாறு இது மாறு. ஓடி எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். ஓடி வந்து 5. இப்ப ஏஓவை காணலாம் இல்லோ? ஏஓன்றது என்ன? ஏரிய கண்டா 2πr போட்டா சுற்றளவு வருங்க வராதோ? சுற்றளவு வரும். சரியோ? சுற்றளவு வரும். அப்ப காணணும் ஏஓவை. என்னென்ன காணுவீர்கள்? ஏஓண்ட வர்க்கம். ஏஓண்ட வர்க்கம் என்னத்துக்கு சமன்? பயிரசைதன் படி அந்த எழுதி போட்டு செய்வோம். தேட்டப்படி பைரசின் தேட்டப்படி ஏஓண்ட வர்க்கம். ஏஓண்ட வர்க்கம் என்னத்துக்கு சமன்? ஏஓண்ட வர்க்கம் ஏடியின் வர்க்கம் சக ஓடியின் வர்க்கம். ஓடியின் வர்க்கம். ஏஓண்ட வர்க்கம் எவ்வளவு? அதான் கேள்வி காண போறோம். சரியா? ஏடி எவ்வளவு? 6. 6 வர்க்கம் எவ்வளவு? 16 தானே? 6 வர்க்கம் வேண்டிய போடுறேன். ஓடி எவ்வளவு? 5. அப்ப 5 வர்க்கம். எவ்வளவு? 36 சக 25. எவ்வளவு வரும்? ஒரு நிறையெண்ணுக்கு வர்க்கமூலம் எடுத்தா வர்க்கமூலம் பிள்ளை என்ன வரும்? அந்த எண்ணை கூட்டி போட்டு போடணும். பாருங்க, இங்க பாருங்க, நிறைவர்க்கம் இருக்கோண்டு 36 25 கூட்டினா எத்தனை? 61. 61க்கு வர்க்கமூலம் இருக்குதோ? 61க்கு வர்க்கமூலம் இருக்குதோ பிள்ளைகள்?
61க்கு வர்க்கமூலம் இருக்குதா? அறுபத்தி ஒன்றுக்கு வர்க்கமூலம் இருக்குதா? இல்ல. அப்ப 61க்கு வர்க்கமூலம் இல்லையா? இப்ப இதை காணணும். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் காணணும். 2πr சுற்றளவு இல்ல காணணும். சுற்றளவு காணணும்னா என்ன செய்யணும்? 61 வர்க்கமூலம் 61 என்ன தீர்க்கிறது? சுமான வழி எக்ஸ் அண்ட் வச்சு நான் சொல்லிதான் நேற்று வர்க்கமூலம் 61 ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? மடக்கி எடுக்கணும். மடக்கி எடுத்தா எல்டிஎக்ஸ். சரியா? முதல்ல என்ன செய்யணும்? அதுக்கு முதல் எக்ஸ் வந்து வர்க்கமூலத்தை இல்லாம செய்யணும். 61 அறியாம இருக்கு. இப்ப மடக்கி எடுக்கணும். எல்ஜிஎக்ஸ் எல்ஜி 61 அறியாம இருக்கு. சரியா? எல்ஜிஎக்ஸ் அது என்ன செய்யும்? முன்னுக்கு போகும். எல்ஜி 61 எல்ஜிஎக்ஸ் 61க்கு என்ன செய்யணும்? மடக்கி எடுக்கணும். அப்ப 61க்கு என்ன எடுப்பியல்? இந்தியால தசம் சைவர் இல்ல 61 தசம் சைவர் வச்சிருக்கணும். அப்ப ஒரு தானம் தள்ளி குத்தணும். ஒரு தானம் தள்ளி குத்தினா ரெண்டு வரும் 1 தசம் முன்னு கேரி அப்படியே இருப்ப எதை பெருக்கு பண்ற 1 தசம் 61க்கு மடக்க வர மடக்கண்டு 61 இதெல்லாம் வரும் கூட திரும்ப பயிர் செய்யறதுக்கு வரும் மடக்க வாண்டது இல்ல டக்கண்டு காணணும் 61க்கு மடக்க. விளாண்டு வரும் 78 53. சரியோ? இதை பிரிக்கணும். பிரிக்கணும்னா ரெண்டாவது பிரிக்கணும். செவசம் 8 9 2 13. சரியா? மடக்க செவசம் 8 9 2 6 5 இதான் எல்ஜிஎக்ஸ். இப்ப எக்ஸா காணணும். எக்ஸா காணணும் என்ன செய்யணும்? முரண் மடக்க காணணும். அப்ப இது என்ன எல்ஜி என்னவா மாறும்? ஆன்டிலோக்கா மாறும். ஆன்டிலோக் செவசம் 8 9 2 5 செவசம் 8 9 2 5. சரியா? இப்ப இங்க பாருங்க ஆன்டிலோக் காணேக்க 89 25க்கு என்ன செய்யணும்? முதல்ல மடக்கிய முரண் மடக்கிய காணணும். 89 25 கண்டுபிடிங்க. எங்க இருக்கு முரண் மடக்கியல? சாரி 89 2 6 5 89 2 6 5 അല്ലേ? அப்ப 5 என்ன செய்யணும்? மட்டம் தட்டணும். 4 இலக்கம் தானே மடக்கையில இருக்கு. 4 இலக்கம் தான் மடக்கையில இருக்குது. முரண் மடக்கையில பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப 0.8 9 2 என்னன்னு வரும்? 7 2 வரும். 89 27 இருக்கான்னு பாருங்க. 78 ஒன்றண்டு இருக்கு பாருங்க. 78வது இதை பார்த்து ஒன்றை பார்க்கணும். இந்தியாவில் போட்டிருக்கല്ലേ? இந்தியாவில் மடக்கையில என்ன போட்டிருக்கலாம்? இந்தியாவில் 1 2 ரெண்டு போகல 10 20 அப்படி வரமல்லே. அப்படியே 78வது இடத்துல இந்தியாவில் சின்ன படிக்க வேற 1 இருக்கிற வேற இந்த பெருமானம் இருக்குது. 78 உண்டு. சரியோ? இப்ப எத்தனை தானம் தள்ளி குத்தணும்? சைவர் இருக்கிற சைவர் இருக்கிறபடியா எத்தனை தானம் தள்ளி குத்தணும்? சைவரை விட 1 கூடிய வருமானம். அப்ப 7 தசம் இங்கே இருந்து சைவர் அல்ல இங்கே இருந்து தானம் தள்ளி குத்தணும். சரியோ? 7.81. அப்ப என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ஆரையா கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆறு என்ன? ஆறு என்னட்டு வரும் சொல்லுங்க. 7.81 ஆரை
7 7 உண்டு ஏறேட்டா நாங்கள் 2π6 போட்டு என்னத்தை காணலாம் சுற்றளவை காணலாம் தானே வட்டத்தின் சுற்றளவு என்ன வரும் 2πr 2π பைக்கு என்ன சொல்லியிருந்தேன் நான் 3.14 ஆறு அளவு ஏன் 22 போட இல்ல 22 போட்டா என்ன செய்யணும் சுருக்கணும் 22 போடக்கூடாது அப்ப பையுக்கு 3.14 ஏன் ஏற்கனவே அது தசத்துல விடாது தசத்தை நீங்கள் 22 போட்டீங்களா 2 தர 22 தர என்ன போடுங்க 7.81 போடுங்க இதை பேருந்து சுருக்கி பேருந்து அதை பெருக்கி செய்யணும் சரியா விளங்குதா 7.81 பேருந்து 7 சுருக்கி பேருந்து போட்டு பெருக்கணும் தசத்துல தசத்து திருப்பி பெருக்கணும் அப்ப நான் ஒரேடியா தசத்துல போடுறேன் 7.81 இப்ப தசத்தையும் பெருக்க போறீங்க பெருக்கி போட்டு 2 பெருக்கி விடுங்க விளங்குதா கேள்வி டக்குனு பெருக்குமோ 3.14 7.81 7.81 3.14 பெருக்கணும் 4 4 32 2 3 மிச்சம் 31 3 3 3 24 3 21 23 24.5 2 3 4 முதலாம் தசமதானத்துக்கு தர சொல்லிக்கிறீங்களா அப்ப இந்த 2 வருமா 24.2 வரும் இங்க மட்டம் தட்டை வேணும் மட்டம் தட்டை வரும் 24.5 ரெண்டுதான் வரும் தெரியும் முதலாம் தசமதானம் என்றபடியா தனியா 5 வரும் 2 மட்டம் தட்டையிலாது இங்க உடம்பு பெறாது 4 மட்டம் தட்டையிலாது 3 தட்டையிலாது 2 தட்டையிலாது அப்ப 24.5 அண்ணளவு பெருமானமா கேள்வி விளங்காதக்கள் கேளுங்க இந்த சுற்றளவு கண்டது விளங்கலையேண்டா ஏன் 49 என்னதுக்கு நீங்க 49 சென்டிமீட்டர் சாரி 2ஆல பெருக்கணும் என்ன அதான் மறந்துட்டேன் இதால பெருக்கி திருப்பி பெருக்கணும் 24.5 இல்லை அப்ப சரி 49 எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க சிலோட மறந்துடுவேன் கமெண்ட் பண்ணா தெரியும் எங்க படம் கேள்வி விளங்கிட்டுதா இப்படிதான் உங்களோட எக்ஸாம்ல வரும் கேள்வியர் உங்களுக்கு சின்னனா இருக்கும் பார்க்க ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டெப் எல்லாம் வருதுண்டு முதல்ல அந்த ஆரியா கண்டு பேருந்து என்ன செய்யறாங்க பேருந்து மடக்கா போட்டு திருப்பி கண்டு ஓடிச்சுக்கேன் பாருங்க பேருந்து திருப்பி ஒரு பெருக்கல் இந்த மடக்கையும் பெருக்க என்ன பெருக்கலையும் மடக்கையால செய்யலாம் தசமங்கள்ட பெருக்கலை வந்து மடக்கையால செய்யலாம் பெரிய தசமங்கள்ட பெருக்கலை ஆனா உங்களுக்கு மடக்க தசமங்களை வச்சு மினக்கட தேவை மடக்க தேவையில்லை இதுல வச்சு செய்யலாம் சோமா அப்படி மடக்கையால செய்யுங்கன்னு சொன்னா செய்யும் மடக்கையால செய்ய என்ன செய்யும் மடக்கையால மடக்கையால என்ன செய்யப்படும் கூட்டுப்படும் இல்ல சரியா மடக்க செய்ய திருப்பி செய்வோம் தானே மடக்கையில திருப்பி பார்த்துக் கொள்வோமா என்ன மாதிரி செய்யறான்னு சரி அடுத்த கேள்வி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க மிச்சம் இந்த கேள்வி இதை செய்யுங்க
இந்த கேள்வியை செய்யுங்க. எக்ஸா காணணும். எக்ஸா காணட்டா விளங்குதா கேள்வி? எக்ஸா காணட்டா என்னென்ன காணுங்கள் எக்ஸ். எங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு செங்கோண முக்கோணியில வந்து செங்கோண முக்கோணியில ரெண்டு ஒரு பக்கத்தை காண சொல்லி கேட்டா மிச்ச ரெண்டு பக்கமும் தெரிஞ்சிருக்கும். அப்ப எக்ஸ் இருக்கிற ஒரு சென்டிமீட்டர் இவர் தெரியும், இவர் தெரியுமோ எங்களுக்கு தெரியாது. தெரியும் இந்த பக்கம் தெரியாது. ஆனா இந்த பக்கத்தை இந்த முக்கோணியை வச்சு காணலாம் தானே. அப்ப முக்கோணி பிக்யூஎஸ்க்கு பைதரஸ் தேவைப்படி. முக்கோணி பிக்யூஎஸ்க்கு பைதரஸ் தேவைப்படி தேவைப்படி முக்கோணி பிக்யூஎஸ்க்கு பைதரஸ் தேவைப்படி என்னன்னு போடுவீங்க? பிக்யூண்ட வர்க்கம் தானே செம்பக்கம். அப்ப பிக்யூண்ட வர்க்கம் சமன் QS வர்க்கம் சக என்னது PS வர்க்கம். PQ அளவு வர்க்கமூலம் 5 கிடக்குற சரியோ. வர்க்கமூலம் 5 வர்க்கமூலம் 5 என்ன? வர்க்கமூலம் 5 வர்க்கம். QS அளவு வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 வர்க்கம். PS தான் கேள்வி. இப்ப பாருங்க வர்க்கமூலம் 5 வர்க்கம் என்ன செய்வீர்கள்? வர்க்கமூலம் 5 வர்க்கம் ரெண்டா. இந்த வர்க்கமூலம் என்னன்றது என்ன? 5 அரையாம் அடுக்கு. அரையாம் அடுக்கு அரை என்ன செய்யும்? சுட்டியல் அடிச்சிருப்பீர்கள். 5 அரையாம் அடுக்கு இது என்னன்னு சொல்றாரு? 5 அரை தர இந்த ரெண்டு என்ன செய்யும்? பெருக்குப்படும். சுட்டி விளங்குதா? சுட்டி விளங்கணுமே. இந்த ரெண்டு என்ன செய்யும்? வெட்டுப்படும். அப்ப என்ன வரும்? 5 வரும். அப்ப வர்க்கமூலம் எந்த ஒரு எண்ணின் வர்க்கமூலத்தின் வர்க்கமும் எந்த ஒரு எண்ணின் வர்க்கமூலத்தின் வர்க்கம் அதே என்னத்துக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோமோ அதே எண் வரும். இப்ப வர்க்கமூலம் எக்ஸுக்கு நீங்கள் வர்க்கம் எடுத்தா வர்றது வந்து எக்ஸ். வர்க்கமூலம் y-க்கு நீங்க வர்க்கம் எடுத்தா வர்றது y. சரியோ. அப்ப ரெண்டு எப்படி சுட்டிய போட்டு எழுதி கொண்டிக்க தேவையில்லை. கேளு விளங்குதா? வர்க்கமூலம் எண்ணுக்கு வர்க்கம் எடுத்தா என்ன மாதிரி வரும்? அதே எண் திருப்பி வரும். சரியா? அப்ப வர்க்கமூலம் 5 வர்க்கத்துக்கு நான் என்ன போட போறேன்? 5 போடுவேன். 5 தானே வர்க்கமூலம் எடுக்கிறோம். வர்க்கமூலம் 2க்கு வர்க்கம் எடுக்கிறோம். 2 வர்க்கமூலம் 2 தானே எடுக்கிறோம். அப்ப அதுக்குள்ள இருக்கிறது 2 அப்படியே வரும். சக PS வர்க்கம். PS என்ன வரும்? PS வர்க்கம் 5ல 2 போனா 3. இங்க வந்து 2 கழிக்கிறேன். அப்ப PS அங்கால இருக்கிறேன். நான் PS தான் காண போறேன். அப்ப 3 கழுகுறேன். PS வர்க்கம் 3. இதுக்கு நீங்க வர்க்கமூலம் எடுத்தா ஏன் நிறைய தானே. நிறையனுக்கு வர்க்கமூலம் எடுத்தா ரெண்டு பேரும் இது 3க்கு வர்க்கமூலம் இருக்குதோ. 9க்கு வர்க்கமூலம் 3. 3க்கு வர்க்கமூலம் இருக்குதோ. 3க்கு வர்க்கமூலம் இல்ல. அப்ப வர்க்கமூலம் என்ன? வர்க்கமூலம் எடுக்க வர்க்கமூலம் 3 தான். அப்ப PS வந்து வர்க்கமூலம் 3. இப்ப PS கண்டுபிடிச்சாச்சு. அப்ப X கண்டுபிடிக்கலாம் தானே. X தானே கேள்வி. அப்ப X என்னதுக்கு சமன்? முக்கோணி இதுக்கு போட போறோம். அடுத்தது PS க்கு இப்படிதான் போட்டு எழுதணுமே. ஒவ்வொன்றுக்கும் பைதரசம் போட இந்த பாவிக்கிறவங்க தெரியும். முக்கோணி PQS க்கு பைதரகஸ் தேற்றத்தின் படி. சரி 5 வரும்னா பைதரகஸ் தேற்றப்படி. சரியோ. அப்ப PSRக்கு லபாவிக்க போறோம். PSRல என்ன? செம்பக்கத்தின் வர்க்கம் என்னதுக்கு சமன்? SR வர்க்கத்துக்கும் PS வர்க்கத்துக்கும். PS வர்க்கம் எத்தனை? வர்க்கமூலம் 3 PS. அதன் வர்க்கம் சக SR எவ்வளவு? 1 வர்க்கம். அப்ப X வர்க்கம் 3 வர்க்கமூலம் 3 வர்க்கம் என்ன? எதுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோமோ அது எந்த வர்க்கம் எந்த ஒரு எண்ணின் வர்க்கமூலத்தின் வர்க்கம் அதே எதுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோமோ அதே எண் வரும். அவன் 3 போடும். சக 1 வர்க்கம் 1 X வர்க்கம் 4. 4 வந்து நிறை வர்க்கம் மூல எண் தானே. நிறை வர்க்கம் மூல எண் தானே. 4க்கு வர்க்க மூலம் இருக்கு தானே 2. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? காணலாம். X சமன் என்ன வரும்? வர்க்கமூலம் 4 சமன் 2. அப்ப X பெருமானம் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். அளவு கூடும். அளவு கூட அடிப்புல 2 சென்டிமீட்டர். சரியா? கேள்வி விளங்கிட்டுதா? விளங்காட்டி கேளுங்க. ரைட்.
சரி, கடைசி ஒரு கேள்வியை பார்த்துட்டு மிச்சம் உங்களோட நிறுவல்கள் பார்க்க போறோம். பைதர் சரித்துல கூட நிறுவல்கள் பாருங்க. உங்களோட புத்தகத்துல இருக்கிற கேள்வியா? சரியா? ABCDGE. சரியா? இயற்கையா காணணும். ABCDEFG. என்னட்டு காண போறீர்கள்? ABCD. சாரி, 1 சென்டிமீட்டர் தருவாங்க. இந்த 1 சென்டிமீட்டர். இந்த 1 சென்டிமீட்டர் இருந்தா தான் காணலாம். ஏன் 2 பக்கம் இருந்தா தான் நம்ம இந்த 3வது பக்கத்தை காணலாம். ஏ காணலாம். ஏ என்று காணுங்க. ஏ சம்பக்கம் தானே. அப்ப சம்பக்கத்துல வர்க்கம் மற்ற 2 பக்கத்துல வர்க்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சாமன். 1 வர்க்கம் சக 1 வர்க்கம். ஏ வர்க்கம் உழவு 2. ஒரு நிறைய வர்க்கமூலம் எடுக்கலாம். ஆனா 2க்கு வர்க்கமூலம் இல்ல. அப்ப வர்க்கமூலம் 2. அப்ப இல்ல வர்க்கமூலம் 2 ஏ. இப்ப பிய காணலாம் தானே. பி என்றது என்ன? செம்பக்கம். தென்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம். பி வர்க்கம் சமன் என்னது சமன்? ஏ வர்க்கம் சக 1. 1 வர்க்கம். இது ஒன்றுதானே. ஏ வர்க்கம் சக 1 வர்க்கம். பி வர்க்கம். ஏ வர்க்கம் அளவு வர்க்கமூலம் 2 வர்க்கம். வர்க்கமூலம் 2 வர்க்கம்
ஒன்றிന്റെ വർക്കം വർക്കമുള്ള രണ്ടിന്റെ വർക്കമുള്ളത് 2 സഹ 1 ബി എவ்வளவு വരും വർക്കമൂലം 3 ബിയും കണ്ട എയും കണ്ടാச்சு பியும் கண்டாச்சு இப்படியே பாருங்க முதல் ஏ வர்க்கமூலம் 2 வருது பி வர்க்கமூலம் 3 வருது சி 2 வரும் வர்க்கமூலம் 4 தொடரியல படிச்சிருப்பீங்களே ஒரு ஒழுங்குல போய் கொண்டிருக்கு பாருங்க கண்டாலும் அதே பெருமானம் தான் வரும் வர்க்கமூலம் 2 வரும் 4 வரும் வர்க்கமூலம் 4 2 வரும் இப்ப சியா காண போறோம் சி எவ்வளவு சி சம்பக்கம் தானே அப்ப சி வர்க்கம் பாருங்க எல்லாம் வந்து தெரியாதவனுக்கு தான் சம்பக்கமா வருது அப்ப சி வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக 1ന്റെ வர்க்கம் சி வர்க்கம் எவ்வளவு ബി വർക്കം എന്നോട് പറയും വർക്കമൂലം 3ന്റെ വർക്കം സഹ 1ന്റെ വർക്കം സി വർക്കം എന്ത് വരും ഇത് 3 സഹ 1 4 വരും സി എന്നോട് വർക്കമൂലം 4 தானே വർക്കമൂലം 4க்கு വർക്കമൂലം எடுத்தானே 4க்கு நிறை வர்க்கம் தானே 4 அப்ப வர்க்கமூலம் இருக்குது அப்ப 2 சி 2 சரியோ சி 2 வரும் அப்ப வர்க்கமூலம் 4 அடுத்த 2 வரும் வர்க்கமூலம் 5 வரும் டி பாருங்க டி போடுங்க டி வந்து சம்பக்கம் தானே அதே மாதிரி தான் டி வர்க்கம் இப்படி டக்குனு செஞ்சோண்டு போகணும் ஒரு ஐடியா வந்துட்டா அது படியே போட்டு போகணும் டி வர்க்கம் என்னென்ன சி வர்க்கம் சக 1ന്റെ வர்க்கம் டி வர்க்கம் வந்து தான் காண போறோம் சி வர்க்கம் எவ்வளவு 2ന്റെ வர்க்கம் சக 1ന്റെ வர்க்கம் 4 5 டி வர்க்கம் 5 എന്താ டி எவ்வளவு வர்க்கமூலம் 5 5க்கு 5 நிறைய ஆனா 5க்கு வர்க்கமூலம் இல்ல அப்ப வர்க்கமூலம் 5 டி 5 அடுத்தது என்ன காண போறோம் ஈய காண போறோம் ஈயும் அதே மாதிரி தான் வரும் ஈ என்னட்டு வரும் ஈ வர்க்கம் தான் சம்பக்கம் தான் இருக்கும் இங்க மாத்தி கிடக்கு வேற ஈ வந்து எஃப் தான் எஃப் சம்பர்க்கம் சரியோ இந்த எஃப் ഡിയെ കണ്ടിട്ടും അടുത്ത ഡി കണ്ടാൽ അടുത്ത ഇയെ കാണാൻ പോറാം ഈ വർക്കം കൂടെ പോറാം ഇതാണ് സംഭവം ഈ വർക്കം പിന്നെ ഡി വർക്കത്തിലും സഹ 1ന്റെ വർക്കം ഈ വർക്കം രണ്ട് വരും ഡി വർക്കം വളവ് വർക്കമുള്ള 5ന്റെ വർക്കം വർക്കമുള്ള 5ന്റെ വർക്കം വളവ് 5 സഹ 1 ഈ അളവ് വർക്കമൂലം 6 அப்ப f என்ன வரும் வர்க்கமூலம் 7 வரும் f ന്റെ വർക്കം 2 கூட போறோம் பாருங்க f ന്റെ വർക്കം 2 വരും e ന്റെ വർക്കം സഹ 1ന്റെ വർക്കം f ന്റെ വർക്കം 2 വരും e ന്റെ വർക്കം വർക്കമൂലം 6ന്റെ വർക്കം സഹ 1ന്റെ വർക്കം f ന്റെ വർക്കം 6 സഹ 1 എഴുതാനേ 6 தானே இது 6 സഹ 1 f എന്ത് വരും വർക്കമൂലം 7 f വർക്കമൂലം 7 g എങ്ങനെല്ലാം தானே g ന്റെ വർക്കം എന്ത് വരും f ന്റെ വർക്കം സഹ 1ന്റെ വർക്കം g വർക്കം എന്ത് വരും f ന്റെ വർക്കം എത്ര വർക്കമൂലം 7ന്റെ വർക്കം സഹ 1ന്റെ വർക്കം g ന്റെ വർക്കം എന്ത് വരും 7 സഹ 1 g എவ்வளவு വർക്കമൂലം 8 இந்த பாருங்க ஒரு தொடர் யூனிட் மாதிரி வருது நீங்க படிச்சிருப்பீங்க முதலாம் பாடத்துல ரெண்டு தொடரை படிச்சிருப்பீங்க எத்தனையாம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க ரெண்டு தொடரி 9ஆம் ஆண்டுல இருக்குல்ல 9ஆம் ஆண்டுல முதலாம் பாடம் ரெண்டு தொடர் இருக்குதானே ரெண்டு தொடரில படிச்சிருப்பீங்க ஒரு ஒழுங்கு கொண்டு போவோம் ரெண்டு ஒழுங்கு இங்க வேற இப்ப அடுத்த இந்தியாவில ஒரு செம்பாக்கு இப்படி கீறலாம் தானே இன்னொரு முக்கோணத்தை நீங்க கீறினாலும் இப்ப தெரியாத கிருநீங்களா இதே மாதிரி கொண்ட கிருநீங்களா என்னட்டு வரும் சொம்ப கதை வச்சு இது கீறன் பாருங்க பாருங்க ஜீண்ட வர்க்கம் இந்தியாவில் எச்சண்டு போடுறேன் இப்ப வேற இதுல வந்து எச்சண்டு போடுறேன் இதுல நிலது இது 1 சென்டிமீட்டர் எச்சண்டு காணுவீங்க இதே மாதிரி எழுதலாமோ
கவனிக்கணும். இதே மாதிரி எழுதலாமோ ஜி வர்க்கமூலம் 8. அப்ப நாங்கள் எச்ச வர்க்கமூலம் 3 சொல்லலாமோ? இங்க சொல்லலா. ஏன் எச்ச ஜி தான் இந்த சம்பக்கம். அப்ப நீங்க எழுதணும் ஜி வர்க்கம் சமன் ஜி வர்க்கம் சமன் என்னன்னு வரும் h வர்க்கம் தர 1 வர்க்கம். அப்ப ஜி வர்க்கம் எவ்வளவு? கண்டிருக்கிறோம் வர்க்கமூலம் 8. அப்ப 8 வரும். இந்த 8 h வர்க்கம் தெரியாது. இங்கால 1 சக 1. அப்ப 8ல 1 கழிவிடும் தானே. அப்ப h என்ன வரும்? h என்ன வரும்? வர்க்கமூலம் 7 வரும். சரியா? வர்க்கமூலம் 7 வரும். என்ன வரும்? g வர்க்கம் சமன் h வர்க்கம் சக 1 வர்க்கம். g வர்க்கம் தெரியும். வர்க்கமூலம் 8 h வர்க்கம் தான் காண போறோம். 1 h வர்க்கம் 7 h என்ன வரும்? வர்க்கமூலம். அப்ப இந்த ஒழுங்கு இது வரைக்கும் தான் சரி. இந்தியால வரைக்க பிழைக்குது. தெரியும்? இந்தியால வரைக்க பிழைக்குது. தெரியும்? அப்ப டி வரைக்கும் அந்த ஒழுங்கு வருது. என்னண்டு முதலாவது என்ன வந்தது? ஏக்கு காணேக்க வர்க்கமூலம் 2 ஏக்கு வர்க்கமூலம் 2 ஏ வர்க்கமூலம் 2 டி எவ்வளவு வந்தது? வர்க்கமூலம் 3 சி வர்க்கமூலம் 4 2 டி வர்க்கமூலம் 5 என்ன வரும்? என்ன வரும்? வர்க்கமூலம் 6 எஃப் என்ன வரும்? வர்க்கமூலம் 7 ஜி என்ன வரும்? வர்க்கமூலம் 8. அங்கால இந்த தொடர் சரி வரா. தெரியும்? அப்ப ஏதாவது ஒழுங்குல வந்து இந்த ஒழுங்கு விளங்குதா உங்களுக்கு? ஏன் இந்த ஒழுங்கு இப்படியே வருது? ரெண்டா இங்க தெரியாத பக்கம் எல்லாமே ரெண்டு வருது. பாருங்க, தெரியாத பக்கம் ஏ சம்பக்கம் பி சம்பக்கம் சி சம்பக்கம் டி சம்பக்கம். ஏன் இங்கே கோணம் இல்ல சி சம்பக்கம் இங்க, டி வந்து இங்க சம்பக்கம் இங்க பாருங்க, இ வந்து சம்பக்கம், எஃப் என்ன இங்க சம்பக்கம், ஜி என்ன சம்பக்கம். எல்லாம் சம்பக்கம் வந்தபடியா எல்லாம் அதோட எல்லாம் ஒவ்வொரு சென்டிமீட்டர்ல வந்தபடியா இந்த ஒழுங்கு சரியா வருது. கேள்வி விளங்கிட்டுதா? சரி, இனி பைதர்சன் நிறுவல் பார்க்க போறோம். ஒரு கேள்வியை பார்த்துட்டு நிப்பாடுவோமே. தெரியும், ஏபிசிடி ஒரு சதுரம், ஏசி வர்க்கம் வந்து ஒரு 2ab வர்க்கம் என காட்டுட்டா நிறுவட்டா. சரியா? நிறுவலுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல போறேன். சரியா? வடிவாக்கவனை தோணும் நிறுவலுக்கு நான் என்ன மாதிரி விளக்கம் சொல்லணும். அப்ப நிறுவல் இப்படி தந்தா இதான் என்னோட தமிழ் சொல்ல சொல்லியிருக்காரு. அப்ப ஏசி வருது, ஏசி வருது, ஏசி வருது, அடுத்த என்ன வருது? ஏபி வருது. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பத்தான் நிறுவல் சொல்லி இருக்கிறான். அப்ப ஏசிய காணலாமோ இல்லையோ, ஏசி என்றா அவங்க யாருன்னு தெரியும். ஏசி என்றது பாருங்க, சதுரத்துல 4 கோணங்கள் என்ன செங்கோணம், அதோட 4 பக்கங்களும் சமன். அதே படியா போட்டுருவோம். முதல்ல என்ன உருவம், விநாயகரமோ சாய் சதுரமோ செவ்வகமோ சதுரமோ என்ன உருவம் என்று பார்த்துட்டு அதோட இயல்புகளை முதல்ல தெரிஞ்சு வச்சிருப்போம். இயல்புகளை தெரிஞ்ச பிறகுதான் வந்து கேள்வி செய்யலாம். இயல்புகள் தெரியாட்டி கேள்வி செய்யலாம். சரியோ? வட்டத்துல என்னென்ன இருக்கு? வட்டத்துல மையத்துல இருக்கிற கோணம், கருதியில இருக்கிற கோணத்துல 2 மடங்கு. அதே மாதிரி ஒரே துண்டா கோணம், அதோட அரைவட்ட கோணம். அப்ப அதுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேற நான் எப்படி வரும்? நான் மையத்திலிருந்து 4க்கு வரையப்படும் செங்குத்து கோடு நானே இது சம கூறுடும். சரியோ? அப்ப இதெல்லாம் தேட்டங்கள், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சாதான் அந்த கேள்வியை செய்யலாம். அப்ப ஏசி என்றது என்ன? பாருங்க, செம்பக்கம், செங்கோண எதிரான பக்கம். அப்ப ஏசி வர்க்கத்துக்கு நாங்க ஒரு சமன்பாடு எழுதுவோமே.
சமன்பாடு எழுத போறோம் ஏசி வர்க்கத்துக்கு. ஏன் ஏசி வேற ஏசிக்கு ஏபிக்கு முடியல தொடர்பு. அப்ப ஏசி வர்க்கம் அப்ப ஏபி வர்க்கம் வருது பாருங்க. ஏபி என்ற நாள் வார சக பிசி வர்க்கம். அடுத்தது பாருங்க இந்த இதுல எழுதியாச்சு. அடுத்தது முதல்ல இது எழுதுவோம். முக்கோணி ஏபிசிக்கு பாவிக்கலாம். முக்கோணி அதை முதல்ல எழுதி கொடுத்து எழுதுவோம். முக்கோணி ஏபிசிக்கு பைதரஸ் தேட்டப்படி தேட்டப்படி ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம். ஏசி வர்க்கம் சரியா. அப்ப ஏசி வர்க்கம் இருக்கட்டும், எங்களுக்கு தேவை. ஏபி வர்க்கமும் இருக்கட்டும் தேவை சரியா. இப்ப பிசி வர்க்கம் என்ற ஒரு ஆளை நாங்க என்ன செய்ய போறோம். பிசி என்றவர ஏபிக்கு சமன் தானே. ஏபி சமன் பிசி தானே. அப்ப பிசிக்கு என்ன போடலாம். ஏபி போடலாம். வட்டத்தின் பக்கங்கள் தானே ஏபி வர்க்கம். ஏசி வர்க்கம் என்ன 2ab வர்க்கம். தானே சின்ன கேள்வி. சரியா. இந்த ரெண்டு கடையும் பார்த்தா அடுத்த வகுப்புல வந்து நாங்க என்ன செய்வோம்னா முழுக்க நிறுவல் கடியை பார்ப்போம். நிறுவல் கடி பார்த்தோன்னே இந்த பாடம் முடிச்சு சரியா. இனி இந்த பாடத்துல பாக்குறதுக்கு இல்ல கேள்வி செய்யறது தான் இருக்குது. பாஸ்வேர்ட் கேள்வி செய்வோம். அடுத்தது சொல்றேன் பாருங்க. சாய் சதுரம் ஏபிசிடி. இதோட நிப்பாட்டுவோம். சாய் சதுரம் ஏபிசிடி இதுல சொல்லிடுற சாய் சதுரம் ஏபிசிடில வந்து ஏசி பிடி ஆகிய மூளை விட்டாங்க. ஏசியும் பிடியும் மூளை விட்டாங்க. ஓவில இடைவெட்டு இருந்தன. ஓவில ரெண்டு செய்து இடைவெட்டுது. அப்ப ஓவில இடைவெட்டு இருந்தன. ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம். ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் சமன் 4ab வர்க்கம் என நிறுவட்டா. இது விளங்குதா. இப்ப சாய்சதம் சொன்னாங்க. சாய்சத்தின் இயல்புகளை பார்க்கணும். சாய்சதத்துல முதல்ல நிறுவல் செய்ய ஒரு இயல்புகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம். சாய்சத்தின் இயல்பு என்ன. 4 பக்கங்களும் சமன். அடுத்துள்ள பக்கங்கள் சாய்சத்துல சமன். அப்ப இந்த பக்கம் சமன், இந்த பக்கம் சமன், இந்த பக்கம் சமன், இந்த பக்கம் சமன். அதை விட செங்கோணம் இந்த என்ன செய்யும். இது மூளை விட்டங்களும் இது சமகூரிடும். சாய்சத்தின் முக்கியமான பண்பு இது மூளை விட்டங்களும் இது சமகூரிடும். வேண்டாம் இந்த மூளை விட்டத்துல இந்த பக்கமும் சமன், இந்த பக்கமும் சமன். தெரியும். அதை விட அவர் எதிர்கோணங்கள் சமனா இருக்கிறார். இந்த கோணம் கோணங்கள் இங்க தேவைப்படாது. ஏன் நாங்களுக்கு தேவை செங்கோண முக்கோணி தான். செங்கோண முக்கோணி வந்துட்டு இது 90 ரூபா தான் சரியா. இது 90, இது 90, இது 490 தானே. ஏன் ஒரு இதுல இந்த கோணம் 92. மற்ற கோணம் என்ன இருக்கும். இது மேல்தான் இருக்கும். 90 தானே இருக்கும் சரியா. ஒரு நேர்கோட்டில வந்து 2 கோணம் கண்ட கூட்டு என்ன 180 வாவை. இது 90, இது 90, இது 90, இது 90 சரியா. அப்ப ஒரு குறுக்கு கோட்டில வந்து ஒரு கோணம் வந்து ஒரு குறுக்கோட்டில ஒரு கோணம் 90. மற்ற இந்த கோணம் எல்லாம் 90 தான் இருக்கும். ஏன் இது 90, இது 90, இது 90, இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டில வந்து இந்த கோணத்துல 180, இந்த கோணத்திலே 180. அப்ப எல்லாமே 4 கோணமும் 90 ரூபாய் தெரியும். 4 கோணமும் 90 ரூபாய். அப்ப ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் 4ab வர்க்கம் வந்து காட்டணும். ஏசி வர்க்கம்ன்றது என்ன. மூளை விட்டா. ஏசிய காண்ற ஏசிக்கு நாங்கள் காண்போம். முக்கோணி ஏசி வார பக்கம் ஏசி வார முக்கோணி ஏபிசிக்கு நாங்கள் பைதரசை பாவிக்கலாம். இது சாய் சதுரம். இதுல செங்கோணம் போட்டிருக்கோம். இதுதான் செங்கோணம். அப்ப இந்த முக்கோணிக்கு தான் பாவிக்கணும். இந்த முக்கோணிக்கு பாவிச்சா ஏர் வருவார். இந்த பிசி வருவார் சரியோ. பிசி வருவார். இந்த பக்கம் வருவார். இந்த பக்கம் வருவார். எங்களுக்கு ஏசி தான் வரணும். ஏசி வரணும். பிடி வரணும். பிடி வருதோ பிடி எங்க இருக்கணும். பிடி இங்கே இருக்கிற. அப்ப ஏசியும் வரணும், பிடியும் வரணும், ஏபியும் வரும் சரியோ. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த முக்கோணிக்கு இந்த பைதரசை போட போறேன்.
அப்ப இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும். இந்த பக்கத்தின் இங்கதான் இதுவும் சமனம் இல்லையோ? அப்ப ஏசிக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் போடலாமா இல்லையோ? ஏசிக்கு வந்து இந்த ரெண்டு பக்கத்துல கூட்டுத்தொகை இந்த பக்கத்தை இது எக்ஸ் அண்டா இது எக்ஸ், இது எக்ஸ் அண்டா மற்றவர் என்ன இருப்பார் எக்ஸா இருப்பார். அப்ப இந்த பாருங்க இது எக்ஸ் அண்டா இதுவும் எக்ஸ். அப்ப ஏசி ரெண்டு வரும், ரெண்டு எக்ஸ் ரெண்டு வரும், ஏசி ரெண்டு எக்ஸ். அப்ப எக்ஸ் தானே என்ன வேற போகுது, இந்த முக்கோணி தான் பாவிக்க போறோம், இந்த முக்கோணி தான் பைரஸ் பாவிக்க போறோம். அப்ப இந்த பக்கம் எக்ஸ் அண்டா இது என்ன வரும், எங்களுக்கு என்ன தேவை, பிடி தேவை, ஏபி தேவை. அப்ப இதுக்கு நாங்க கூட ஏபி ஏசி சார்பாக இந்த பக்கத்தை எழுதுறோம். ஏன் ஏசி வந்து ரெண்டு எக்ஸுக்கு பதில் எக்ஸ் தானே. அப்ப ஓசிஎன் ரெண்டு ஓசிஎன் எழுதுறான். சரியோ, ரெண்டு ஓசிஎன் எழுதினா தான் நாங்க இதுக்கு பைரசனை போடலாம். ஓசிக்கும் பைரசனை போடலாமா இல்லையோ? ஓசிக்கும் போடலாம், ஓபிக்கும் போடலாம், பிசிக்கும் போடலாம். அப்ப நான் முக்கோணி ஓபிசிக்கு பைரசனை படி, முக்கோணி ஓபிசிக்கு பைரகரஸ் தேற்றம், பைரகரஸ் தேற்றப்படி சரியா? பைரகரஸ் தேற்றப்படி என்ன எழுத போறோம், ஓபிசிக்கு வந்து செம்பகத்தை கண்டுபிடிச்சோம், செம்பகம் பிசி. அப்ப பிசி இந்த வர்க்கம் சமன் ஓபி இந்த வர்க்கம் சக என்னது கூட போறோம் ஓசி இந்த வர்க்கம், ஓசி இந்த வர்க்கம் சரியா? பிசி இந்த வர்க்கம் இது தெரியும், இவரும் சமன் தான், எங்களுக்கு ஏபி தான் தேவை, ஏபியும் பிசியும் சமன். அப்ப ஏபி சமன் பிசி என்பதை கேட்ப, ஏபி சமன் பிசி ரெண்டா பிசிக்கு பதிலாக என்ன போடலாம், ஏபி போடலாம், ஏபி இந்த வர்க்கம். ஓபி என்ற ஓபி இங்க இருக்கிற ஓபிக்கு பாருங்கோ, ஓபியும் வந்து இந்த ஓபி வையண்டு வைக்கிற, ஓபி வையண்டு வச்சீங்கன்னா பிடிக்குள்ளதானே ஓபி இருக்கிற, பிடி இங்க இருக்கிற ஓபி வந்து வளர்ந்தான் ஓபி. அப்ப பிடி வந்து ரெண்டு பேரும் இது வையண்டா வளர்ந்த இதுவும் வை தானே, ரெண்டு சமன் தானே, இது வையண்டா இது வை. அப்ப ரெண்டு வை சரியா? பிடி ரெண்டு பேரும் பிடி பிடி வந்து ரெண்டு வை ரெண்டு பேரும் ரெண்டு வை சரியா? பிடி ரெண்டு வை. அப்ப ஓபிக்கு நாம போடலாம், ஓபிக்கு போடேக்க என்னத்த போட போறோம், ரெண்டு வை போட போறோம். ரெண்டு வை என்றா வைக்கு என்ன வச்சு நாங்கள் ஓபிக்கு வந்து ரெண்டு வை போட போறோம். சரி வை வர்க்கம் போடுறேன், உங்களுக்கு வை வர்க்கம் போடுறேன். ஓசி வர்க்கம் எவ்வளவு, ஓசி வர்க்கம் எவ்வளவு எக்ஸ் வர்க்கம் சரியா? இப்ப ஏபியில வர்க்கம் ஏபியின் வர்க்கம் y வர்க்கம் சக x வர்க்கம், இது விளங்குதா? y வர்க்கம் சக x வர்க்கம், இதுக்கு பைய செடம் போட்டுருக்க. இப்ப ஏபியின் வர்க்கம் y க்கு என்ன போட போறோம், இதோட பாருங்க y தான் என்ன bd, இங்க பாருங்க y சமன் bd ங்கு 2 சரியா? அப்ப 2 அப்ப bd வர்க்கத்தின் கீழ் bd ங்கு 2 இந்த வர்க்கம். x என்றது என்ன, x நாங்கள் என்ன சார்பு எழுதுவோம், ஏசி சார்பு எழுத போறோம். எங்களுக்கு தேவை ஏசி, ஏசி பிடி தான் தேவை, பிடி வந்துடுது, ஏசியை போட போறோம். ஏசி என்ன சொன்னான், ஏசி பாருங்க ஏசி வந்து 2x 2x, எக்ஸுக்கு என்ன போட்டுனா ரெண்டாவது பிரிக்கணும். ஏசிங்கள் 2x, ஏசி என்றா எக்ஸ் என்ன, ஏசிங்கள் 2 தானே, ஏசிங்கள் 2 வர்க்கம் பிரிக்கினா அவ்வளவு வரும் பாருங்க. ஏபி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சக ஏசி வர்க்கம். இதுல என்ன 2 2 4 தானே, நான் ஒரே பகுதியின் சமன் ரெண்டா கீழே போடலாம் தானே, ஒரே இதுக்கு போட போறேன் சரியோ? ஏபி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் தானே முன்னுக்கு இருக்கிற, அப்ப ஏசி வர்க்கம் முன்னுக்கு எழுதுறேன், பிடி வர்க்கம். இதுல என்ன பகுதியின் சமன் 4 4 4 என்ன செய்யும், இங்க பெருக்கப்படும். அப்ப 4 ஏபி வர்க்கம், உங்களுக்கு ஏசி பிடி தானே முன்னுக்கு இருக்கிறார். அப்ப இவர் முன்னுக்கு எழுதுவோம், இவரை முன்னுக்கு எழுதுவோம், இவரை 4 அளவு எழுதுவோம் தெரியும். எல்லாம் சமநிலையில படிச்சிருப்பிய ரெண்டு பக்கத்தால என்ன செய்வோம், ஒரே எண்ணால இருக்கணும், இந்தியால 4 இருக்கணும், இருக்கணும்.
சரியா? அப்ப வேற பெருக்கிட்டு நாம் இது வேற முன்னுக்கு எழுதுறோம். ஏசி வர்க்கம் பிடி வர்க்கம் அங்கால என்ன வரும்? ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் சமன் 4ab வர்க்கம். சரியா? சரி, நாளே பார்ப்போமா. என்ன மாதிரி கேள்வி விளங்குதா? விளங்காட்டி கேளுங்க. ஏதோ நிறுவல் கஷ்டமா இருக்குண்டா, நிறுவலை வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னென்னத்துக்கு பாவிக்கிறீங்கன்னு தெரியணும். பைதர் சீட்டத்தை வந்து என்னத்துக்கு போடுறீர்கள் என்று தெரியணும். தெரிஞ்சாதான் நிறுவல் செய்யலாம். நிறுவல் விளங்காட்டி கேளுங்க. யாராவது நிறுவல் விளங்கலையா? கமெண்ட் பண்ணுங்க. விளங்காட்டி கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல இருந்தா அடுத்த கேள்வி பெரிய பெரிய கேள்விகள் இருக்கு உங்களுக்கு. பேப்பர்ல எக்ஸாம்ல எல்லாம் பெரிய கேள்வி எல்லாம் வரும். இது சும்மா பேசிக் கேள்விகள். உங்களோட புக்கில் இருக்கிற கேள்வியெல்லாம் இதுக்கு இதே என்ன வேணுமெண்டா கேள்வியை பாடமாக்கி வைக்கக்கூடாது. கேள்வியை வந்து விளங்கி வச்சிருக்கணும். ஏன் நாங்க பைதர் சீட்டம் பாவிக்கிறோம், என்னத்துக்காண்டி பாவிக்கிறோம்னு தெரியணும். இந்த பாருங்க, அதுல கேட்ட கேள்வி வந்து ஏசி வர்க்கம் சக பிடி வர்க்கம் தான் கேள்வி. ஏசியும் வரணும், பிடியும் வரணும், ஏபியும் வரணும். அப்ப ஏசிய என்னோட கொண்டரணும்னு முதல்ல யோசிக்கணும். அப்ப பைதர் சட்டம் என்னது பாவிக்கணும்னு யோசிக்கணும். பைதர் சட்டம் என்னது பாவிப்பியல்? முக்கோணியம் ஓபிசிக்கு பாவிச்சிருக்கேன். ஏன் ஓபிசி வந்து அந்த முக்கோணம் தான் செங்கோணம். அப்ப அதுக்கு பாவிச்சாத்தான் எது வரும்? செங்கோணம். ஏதாவது ரெண்டு மூன்று பக்கங்கள் வரும். அதுக்கு பிறகு நீங்க யோசிக்கணும் ஏசிஏ என்னண்டு கொண்டு வர்றது, பிடிஏ என்னண்டு கொண்டு வர்றதுண்டு. ஏசி என்னண்டு கொண்டு வரணும்னா பாருங்க, ஏசிக்கு அந்த நீங்க பாவிக்கிறதுக்கு சமம் ரெண்டு ஓசி தான் ஏசி. எக்ஸண்டா அங்க ஓசிக்கு நான் எக்ஸண்ட் வச்சா ஏசி என்னண்டு வரும்? 2 எக்ஸண்ட் வரும். அப்ப ஏசி வந்து 2 ஓசி. சரியா? அப்போ 2 ஓசி என்று வருது. ஓசி என்னண்டு வரும்? ஏசிங்கள் 2 வரும். ஏன்னா ஓசி தானே பயிற்சி பாவிக்கலாம். அங்க போட்டுருக்கேன் பாருங்க, ஏபி வர்க்கம் சமன் y வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம். தெரியும்? ஏன் வையும் எக்ஸும் தான் தெரிஞ்சாதான் பயிற்சி போடலாம். அப்ப வைக்கும் எக்ஸுக்கும் போட்டீங்கன்னா சரி, y என்னண்டு பிடி சார்பா எழுதுவீங்க, எக்ஸ வந்து ஏசி சார்பா எழுதுவீங்க. அவ்வளவுதான். அதுக்கு முதல் சாய்ஸ் இயல்புகளை தெரிஞ்சு வச்சிருங்க. மூளை வட்டங்கள் வந்து செங்கோணத்துல இரு சம பொருள். சரியா? அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல வந்து நிறுவல்கள் கிடக்குது. நிறுவல்கள் இது முடிஞ்சது. சும்மா அந்த எண்பெருமானங்களை வச்சு கணிச்சது முடிஞ்சது. சரி, ஒரு சின்ன இது இருக்குது தியரி ஒன்று, அதை படிச்சுட்டு நிறுவல் செய்தோம்டா கேள்வி முடிஞ்சது. அதுக்காக திரிவோணங்கள் தான் பாப்பியல். சரி, குட் நைட் எல்லாருக்கும். அடுத்த கிளாஸ் பார்ப்போமா?